Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. அண்மைச் செய்தி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் வழக்கில் இன்று ஜெய்சங்கர் என்பவர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், யார் இந்த ஜெய்சங்கர்? இவரிடம் எவ்வளவு பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது? தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த 6ஆம் தேதி இரவு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை கொண்டு சென்றதாக நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய 3 நபர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் சுமார் பல நேரங்களாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக நடத்திய விசாரணையில இந்த பணமானது நெல்லை வேட்பாளரான பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடையது எனவும் இந்த பணத்தை தேர்தல் பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில் இந்த வழக்கானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நவீன், பெருமாள் உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் பல மணி நேரங்களாக விசாரணை மேற்கொண்டு அதன் வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்த நிலையில தற்போது ஜெய்சங்கர் என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் காலை 11 மணி முதல் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் கைது செய்யப்பட்ட ஒருவரான அவரிடம் இருந்து இவர் பணியாளராக பணியாற்றி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முருகன் என்பவர், அதாவது நயினார் நாகேந்திரன் உறவினரான முருகன் என்பவரிடம் இவர் பணியாளராக பணியாற்றி வருவதும் இந்த பணத்தை கொண்டு செல்வதற்காக இவரை முருகன் என்பவர் அனுப்பியிருப்பதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்த நிலையில ஜெய்சங்கரிடம் இவர் எங்கு சென்று பணத்தை பெற்றுக்கொண்டார், எங்கு எடுத்து செல்ல இவர்கள் திட்டமிட்டனர் என்பது தொடர்பாக ஜெய்சங்கரிடம் தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 10 மணி நேரங்களாக பல பேரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது ஜெய்சங்கரிடம் அவரிடம் தொடர்ச்சியாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலத்தை வீடியோ பதிவாக செய்து வருகின்றனர். ஏற்கனவே செல்போன் மூலமாக இவரிடம் பேசிய தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு அதை எடுத்திருப்பதால் அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்தும் ஜெய்சங்கரிடம் தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களிடம் பெறப்படும் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளித்து விசாரணை செய்யவும் தற்போது சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.